நித்யானந்தம். நம் வாழ்க்கையில் நாம் தேர்ந்த மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பணமா, புகழா, உறவுகளா? எதுவுமே இல்லை. ஒரு சரியான ஞான குரு நம்ம வாழ்க்கையில் அமைவது தான். எனக்கு அப்படி அமைஞ்சது தான் என் சுவாமிஜி. 2009 வருஷத்தில் முதல்ல சுவாமிஜியை பார்க்குறேன். ஒரு பெரிய தியான முகாம், நித்யானந்த ஸ்பூர்ண தியான முகாமில் ஆயிரக்கணக்கான பேர். நான் எங்கோ ஒரு மூலையில் இருந்தேன். சுவாமிஜி இந்த ஸ்டேஜிலேருந்து சிம்மாசனத்துக்கு வந்த அந்த சில நொடிகள், அப்பா, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. பல ஜென்மமாக யாருக்கோ காத்திருந்த மாதிரி ஒரு உணர்வு. உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. அதை உணர மட்டும்தான் முடியும். இப்போவும் அந்த க்ஷணத்தை நினச்சா வார்த்தைகளால் அதை விவரிக்கவே முடியாது. அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் சாமிஜி என் கூடவே இருக்காங்க. நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன், மனசு உடைஞ்சு போயிருக்கேன். ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த துக்கம் எங்கிருந்து வருது, நம்ம மனசு எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு ஆழமான சத்தியத்தை எனக்கு புரிய வச்சது. அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த அற்புதமான அனுபவம் எனக்கு மட்டும் கிடைக்கல, என்னை போல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சுவாமிஜி இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த ஞான அனுபவத்தை நீங்களும் பெறணும்னு நான் மனசார உங்களை அழைக்கிறேன். நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் உள் உணர்வுலேருந்து ஆழமான விதர்க்கத்தோட சுவாமிஜியை நீங்கள் அவரோட மனசார பேசுங்க, கனெக்ட் ஆகுங்க. கண்டிப்பாக சுவாமிஜி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க. வரப்போகிற இந்த குரு பௌர்ணமி ஒரு அற்புதமான தருணம். சாமிஜியோட கனெக்ட் ஆகி உங்கள் வாழ்க்கையை புதுசாக வாழ ஆரம்பிக்கும். நித்யானந்தம்.